வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி விஜயாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. விஜயா பயங்கரமா அரட்டி உருட்டிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசுராத ரோஹிணி ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் மனோஜுக்காக நான் இதை செய்யறேன், அவன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், நீங்க எப்போ கோர்ட்டு கூப்பிட்டாலும் நான் வரேன்னு லாயர்கிட்ட சொல்றாங்க ரோஹிணி. மேடம், இவ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணின மாதிரியே பேசுறா. இவ நடிப்பை பாக்குறதுக்கு இங்க யாரும் உட்கார்ந்து இருக்குல்ல, சைனை பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு விஜயா கத்த. ரோஹிணி ரொம்ப சங்கடத்தோட மனோஜை பாக்குறாங்க. விஜயா, நீ நினைச்சதுதான் நடக்க போகுதுல்ல, அப்புறம் என்னங்கிற அப்படின்னு அண்ணாமலை குரலை உயர்த்த வேற வழி இல்லாம அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. மனோஜ் கொஞ்சம் தவிப்போட ரோஹிணி அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்க. ரோஹிணி மனோஜையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா இவ தான் கூட்டிக்கிட்டு வந்தா. மனோஜுக்கு அப்புறம் அவ உன்னைதான் ரொம்ப தாங்குனா. நேர்மையா இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தா இப்ப இந்த முடிவு வந்திருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்துவும் அதே தாங்கிற மாதிரி பாக்குறாரு. எல்லாருமே ரொம்ப சங்கடத்தோட இருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம். பொய் சொன்னா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும், ஆனா அது நிலைக்காது. இந்த வீட்டில் தான் மீனாவும் சுருதியும் மருமகளாக இருக்காங்க. அவங்க வாழற வாழ்க்கை நேர்மையால் வந்தது. நானும் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். கடைசியாக உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேலும் யாரையும் ஏமாத்தாம நேர்மையாக வாழ பழகு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ரோஹிணி ரொம்ப சங்கடத்தோட தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. பொய்ங்கிறது தீபாவளிக்கு வைக்கிற ராக்கெட் மாதிரி சர்றன்னு மேல போகும், ஆனா பொத்துன்னு கீழே விழுந்துரும் அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி வெடுக்குன்னு முத்து திரும்பி பாக்குறாங்க. உண்மைங்கிறது விளக்குல இருக்கிற ஜோதி, அது நின்னு வெளிச்சம் கொடுக்கும். இனியாவது நீ இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, யோசி அப்படின்னு முத்து சொல்ல, பாரு மனோஜ், என்ன யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு அப்படின்ற மாதிரி தான் இப்பவும் ரோஹிணி பாக்குறாங்க. நீங்க உங்க லைஃபை மட்டும்தான் யோசிச்சீங்க, மனோஜை பத்தி யோசிக்காம விட்டுட்டீங்க. எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு முடிச்சுக்கிறாரு ரவி. ரவி, ரோஹிணி போய் சொன்னது பெரிய தப்பு தான், ஆனா மனோஜ் ஒண்ணு யோக்கியம் இல்லையே. ஏற்கனவே ஜீவா கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவர் தானே. ரோஹிணி, கொஞ்ச நாள் நீங்க, நானு, மீனா கோ சிஸ்டர்ஸா இருந்திருக்கோம். நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அவங்க கூட எனக்காக யோசிக்கிறாங்க. நீ என்ன மனோஜ் பண்ணுறன்ற மாதிரி ரோஹிணி மனோஜை பார்க்குறாங்க. நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் எங்கேயோ பார்க்குறாரு. ரோஹிணியா நீங்கள் வராமல் கல்யாணியா நேர்மையாக வந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பூக்காரியெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு வந்துட்டாளான்னு விஜயா வெடுக்குன்னு பார்க்குறாங்க. ரோஹிணி எதுவுமே பேசாமல் அமைதியாக முகம் கன்றி போய் உட்கார்ந்துருக்காங்க. உன்னை நம்பி ஒரு பையன் இருக்கான், அவனுக்காக உன்னை திருத்திக்கோ அப்படின்னு மீனா சொல்ல, லைட்டா காயம்பட்ட ரோஹிணி இப்பவும் மனோஜை பாக்குறாங்க. மனோஜும் ஒரு பார்வை பார்த்துட்டு உடனே வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. கடுப்பாகிற விஜயா, ஏய் என்ன, அவளுக்கு என்ன இங்க ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனா நடக்குது, ஆளுக்கு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, டைம் ஆகுது, சைனை போட்டு போ சொல்லுங்க அப்படின்னு கத்துறாங்க விஜயா. ரோஹிணி சைன் பண்ணுமான்னு லாயர் பேப்பரை கொடுக்க, அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நோட்டை எடுத்து கொடுக்குறாரு முத்து. என்னதான் சைன் பண்றதுக்குன்னு வந்துட்டாலுமே ரோஹிணியோட மனசு இன்னும் நடுங்கிக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு அழுக அப்படியே வெடிச்சிட்டு வர, அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு மனோஜையே பாக்குறாங்க. மனோஜம் இரக்கத்தோட ரோஹிணியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாலும் ரோஹிணியோட உதடு துடிக்குது, கண்ணிமே எல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. மனோஜ் பார்வையை வேற பக்கம் திருப்பிக்க இனி வழியே இல்லை. இனி நம்பிக்கைக்கு ஒரு நூல் இல கூட இல்லைன்னு நினைக்கிற ரோஹிணி கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போடுறதுக்கு பேனாவை வைக்கிறாங்க. விரலெல்லாம் நடுங்குது. கையெழுத்து போட்டாச்சான்னு முத்து எட்டி எட்டி பாக்குறாரு. ரோஹிணி கை நடுங்க மனோஜியை பார்த்துட்டு இருக்க. அவனை எதுக்கடி பாக்குற, என்ன கையெழுத்து எப்படி போடணுங்கிறது மறந்துருச்சா, கை நடுங்குது, உன்னை கல்யாணம் பண்ணி என் புள்ள வாழ்க்கை நடுங்குனதெல்லாம் போதும், கையெழுத்த போடுறீன்னு கத்துறாங்க விஜயா. ரோஹிணியை உண்மையிலேயே கையெழுத்த போட தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க விரலெல்லாம் பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணீர் கண்ணை மறைக்க கை நடுங்க உட்கார்ந்துருக்க. ரோஹிணி சைன் பண்ணுன்றாங்க வித்யா. அப்படின்னு எல்லாமே மறத்து போய் உட்கார்ந்துருக்காங்க ரோஹிணி. அதான் உன் முன்னாடி பணத்தை வச்சுட்டோம்ல, இதுக்கு தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணின, கையெழுத்த போட்டுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு விஜயா கத்த. இதோ பாரு, உன்னால அமைதியா இருக்க முடிஞ்சா இரு, இல்ல நான் எழுந்திருச்சு உள்ள போங்கிறாரு அண்ணாமலை. விஜயா எப்படி உள்ளர போவாங்க, கையெழுத்து போடுற கண்கொள்ளா காட்சி அவங்க பார்த்தாகணுமே, அதனால அடங்கி உட்கார்றாங்க. ரோஹிணி அப்படியே சில மாதிரி நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்க. எல்லாருமே அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள பயங்கர போராட்டம். அவங்களால உட்கார கூட முடியல. படக்குன்னு
அந்த நோட்டையும் பேப்பரையும் லாயர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் எழுந்த போறாங்க. கொஞ்சம் தள்ளி வந்து நின்று அடக்கி வச்ச அழுகைய கட்ட விழுத்து விட ட்ரை பண்றாங்க. எல்லாம் நான் அவங்களே பார்த்துட்டு இருக்கேன். ஏய், சைன் போடாம அங்க என்ன போய் நின்று அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கத்த மனோஜ் பாவமா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அவரோட கண்களை தவிர உடம்புல எந்த பாகமும் அசையல. என்னதான் விஜயா மிரட்டினாலும் ரோஹிணியால அவங்க அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மீனா வித்யா பக்கத்துல வந்து நின்னுட்டு ஒரு முடிவு தெரியாம காலம் ஃபுல்லா அழறதுக்கு ஒரு நாளோட முடியுதுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு மீனா கொஞ்சம் ஆறுதலா சொல்ல, ஏய் நீ எதுக்கடி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன் வேலை ஒன்றும் அது இல்லை அப்படின்னு மீனா கிட்ட கத்துற விஜயா, அடியே உன் நடிப்பை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும், நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு விஜயா கத்த ரோஹிணி மெதுவா அவங்க இடத்துக்கு திரும்பி வர்றாங்க. மீனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த நோட்டையும் பேப்பரையும் வாங்கி ரோஹிணி கையில கொடுக்குறாங்க. ரோஹிணிய தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அந்த நோட்டையும் பேப்பரையும் வாங்கிட்டு அந்த சைடுக்கு போறாங்க. மறுபடியும் ரோஹிணி மனோஜை திரும்பி பார்க்க அவர் அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருக்காரு. கண்ணு மட்டும் ரோஹிணி பக்கம் திரும்பி இருக்கு. தேம்பி தேம்பி அழற ரோஹிணி கண்ணை தொடச்சிட்டு சின்ன முறைப்போட பாக்குறாங்க மனோஜ. எதுக்குமே உதவாத ஒன்னா நம்பர் யூஸ்லெஸ்ன்ற பார்வை அவங்க கண்ணுல அப்பட்டமா தெரியுது. எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க அவங்க ரொம்பவே முயற்சி பண்றாங்க. போட்டு தொலையாண்டி, எதுக்குதான் இப்படி எருமையாட்ட நின்னுட்டு இருக்கன்னு விஜயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன்னை திடப்படுத்திக்கிற ரோஹிணி பேனாவை வைக்கிறாங்க பேப்பர் மேல. அவங்களுக்கு கண்ணெல்லாம் மொய் மொயின்னு வருது. சுத்தி இருக்கிறது எல்லாம் பிளர்ரா தெரியுது. அவங்க கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சுட்டு பேனாவை கொஞ்சம் அழுத்தி வைக்கிறாங்க பேப்பர் மேல. மனோஜ் பேப்பரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி தலையை உதறிக்கிட்டு இருக்க மீனா அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க வித்யா. ரோஹிணி லைட்டா நெத்திய தேய்ச்சிக்கிட்டு இல்ல ஒன்னும் இல்லைன்றாங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குனிஞ்சி பேப்பர்ல பேனாவை வைக்க இப்ப அவங்களே அவங்களுக்கு 2-3 பேரா தெரியுறாங்க. என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கிறா இவ அங்க போய் அப்படின்னு விஜயா குறுகுறுன்னு பார்க்க அண்ணாமலையும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பேனாவை கொஞ்சம் அழுத்தி வைக்க போக பேடு வெயிட் தாங்காம சரக்குன்னு கீழே விழுந்துற அதை விட வேகமா ரோஹிணி கீழே விழுறாங்க. ரோஹிணி என்னாச்சு ரோஹிணி அப்படின்னு மீனாவும் வித்யாவும் ஓடி வந்து அவங்க மண்டை இடிச்சுக்காம புடிச்சிடுறாங்க. அப்ப கூட மனோஜ் உட்கார்ந்த விட்டு இடத்த விட்டு எந்திரிக்காம தலையை மட்டும் நீட்டி பாக்குறாரு. ஏய் ரோஹிணி என்னாச்சுடி அப்படின்னு வித்யா பரபரக்க ரோஹிணி ரோஹிணின்னு கூப்பிட்டு இருக்காங்க மீனா. ரோஹிணி அப்படின்னு கூப்பிடுற மீனா ஸ்ருதி தண்ணி கொண்டு வாங்கலன்னு சொல்ல பக்கமா வந்துட்டு இருந்த ஸ்ருதி இதோன்னு ஓடுறாங்க. ஏய் ரோஹிணி என்னாச்சுடி, கண்ணை திறந்து பாருடி அப்படின்னு வித்யா அவங்க தலையை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படின்னு மீனாவும் அவங்க முகத்தை இப்படின்னு ஆட்டி பாக்குறாங்க. ரோஹிணி அப்படின்னு வித்யா கூப்பிட்டு இருக்க இப்பதான் மனோஜுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஐயோ இவ கையெழுத்து போட்ட அடுத்த செகண்டே உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாலே அப்படி எதுவும் பண்ணிட்டு வந்திருக்காளோ அப்படின்ற பயத்தோட எழுந்து வர்றாரு. ரோஹிணி அப்படின்னு லாயரும் பக்கத்துல வந்து கூப்பிடுறாங்க. மீனா இந்தாங்க தண்ணி அப்படின்னு ஸ்ருதி கொடுக்க மீனா தண்ணியை வாங்கி தெளிக்கிறாங்க அவங்க முகத்துல. நோ ரியாக்ஷன். மனோஜ் கண்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பயம் கூடுது. ரோஹிணி ரோஹிணி எழுந்துறீங்க அப்படின்னு மீனாவும் ரோஹிணி ஏய் ரோஹிணி அப்படின்னு வித்யாவும் கூப்பிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் கூப்பிட்டு பாக்குறாங்க. ஏய் என்னடி ஆச்சு ரோஹிணி எழுந்துரு அப்படின்னு வித்யா விடாம கூப்பிட்டு இருக்க மனோஜ் கண்கள் நிறைய பயத்தோட கொஞ்சம் பக்கம் வந்து பாக்குறாரு. எல்லாருமே என்னாச்சுன்னு ரோஹிணின்னு பதறிட்டு இருக்க அண்ணாமலையும் கொஞ்சம் பக்கமா வந்து நிக்கிறாரு. அப்பா என்னப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு முத்து கேட்க தெரியலையேன்னு கையை விரிக்கிறார் அவரு. என்னடி நாடகம் போடுறியா அப்படின்னு விஜயா கத்த எல்லாரும் விஜயாவை பாக்குறாங்க. எழுந்துருடி வந்தன்னா அப்படியே மிதிச்சிருவேன் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க ரோஹிணி அப்படின்னு லாயர் கூட கூப்பிட்டு பாக்குறாங்க. ஒழுங்கா கையெழுத்த போடு, இந்த நடிப்பெல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு விஜயா கத்த அழுத்துக்கிற அண்ணாமலை இப்ப கூட இப்படிதான் பேசுவியா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல அப்படிங்கிற அண்ணாமலை அம்மா என்னாச்சுன்னு பாருங்கம்மான்றாரு. கண்ணை திரடி ரோஹிணி. ஏய் என்னாச்சுன்னு வித்யா கதறிக்கிட்டு இருக்க. ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஸ்ருதியும் யாராவது டாக்டர் இருந்தா பார்த்து வர சொல்லுங்க அப்படின்னு லாயர் சொல்ல எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பக்கத்துல தான் இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன்னு ஓடுறாங்க ஸ்ருதி. போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாமா அப்படிங்கிற லாயரும் குனிஞ்சி ரோஹிணிய கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா அங்கேயே நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. விட்டா 4 மிதி சாணத்தை மிதிக்கிற மாதிரி மிதிக்க அவங்க ரெடியா இருக்காங்க. என்ன திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு வித்யா பதறிட்டு இருக்க ஸ்ருதி ஓடி போய் மொபைல் எடுக்கிறாங்க. மனோஜ் அப்படியே குட்டிச்ச ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரோஹிணிய மடியில சாச்சிக்கிட்டு மீனா அவங்க கன்னத்தை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரோஹிணின்னு கூப்பிட்டு பாக்குற வித்யா மீனா கன்னத்துல தட்டுங்க மீனான்றாங்க. பாருங்க அவளை
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்ணை திற ரோஹிணி அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் ரோஹிணி, ரோஹிணி இந்தாடி கண்ணை திறந்து பாருடி, என்னாச்சுடி உனக்குன்னு வித்யா கதறிக்கிட்டு இருக்காங்க. விஜயா மெல்ல மனோஜ் கிட்ட வந்து, டேய் என்னடா இவ நிஜமாவே மயங்கிட்டாளான்னு கேக்குறாங்க. அந்த குட்டிச்சுவரும் தெரியல மாங்குது, ஓவரா எமோஷன் ஆகி இப்படி ஆயிருக்குமாடா அப்படின்னு ரவி கேட்க, இருக்கலாம், டாக்டர் வந்து பார்த்து சொல்லட்டுங்கிறாரு முத்து. இந்த பாருங்க ரோஹிணி, ரோஹிணி அப்படின்னு மீனா கூப்பிட்டுட்டு இருக்க. லாயரும் குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மீனா அவளை அப்படியே படுக்க வைங்க அப்படின்னு வித்யா சொல்ல, டாக்டர் இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க ஸ்ருதி. அந்த பில்லோவை எடுங்கன்னு மீனா சொல்ல வித்யா ஒரு பில்லோவை எடுக்கிறாங்க. ரோஹிணி, ரோஹிணி அப்படின்னு அங்க இருந்தே ஸ்ருதி கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்படியே படுக்க வைங்கன்னு சொல்ல தலைவாணியை வச்சு படுக்க வச்சிடுறாங்க மீனா. மாத்தி மாத்தி ரோஹிணி, ரோஹிணின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏய் மீனா, அவளை என்ன சீராட்டிக்கிட்டு இருக்கிற? அவளுக்கு மயக்கம்லாம் இல்ல, டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு விஜயா கத்த. ரோஹிணி சுத்தமா அன்கான்சியஸ்ல கிடக்குறாங்க. மீனா தவிப்போட பாக்குறாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே ஓடிடலாம்னு நினைக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை. விஜயா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாம டென்ஷன் ஆயிருக்கோம், நீங்க இந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க லாயர். மொத்தம் முன்னாடி வந்து, அம்மா அம்மா விடுங்கம்மா, நடிப்பா இல்லையான்னு டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லட்டும், நீங்க போங்க போய் உட்காருங்க அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் அப்படியே நின்றுட்டு இருக்காரு மரம் மாதிரி. ச்சே அப்படின்னு மனோஜ் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க விஜயா. மீனா தவிப்போட பார்த்துட்டு இருக்க. விஜயா அப்படியே ஆராய்ச்சி பார்வையா அந்த சரௌண்டிங்கையே பாக்குறாங்க. அங்க நோட்டு கீழே விழுந்து கிடக்கு, அது மேல பாண்ட் பேப்பர் கிடக்கு. அடுத்து ரோஹிணியோட கால்கள் அப்படியே கிடக்க, அவங்க சுருண்டு படுத்து கிடக்குறாங்க. மனோஜ் ரோஹிணிய பார்த்துட்டு இருக்க. இவ என்ன அவ பக்கம் ஏதோ சாஞ்சிருவானோ அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. எல்லாரும் டென்ஷனோட அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. விஜயா ராஜமாதா ஸ்டைல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாமலை ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்க. மீனா பக்கத்துல வித்யா நிக்கிறாங்க. வித்யா ரோஹிணி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. லாயரும் கூட உட்காராம டென்ஷனா நின்னுட்டு தான் இருக்காங்க. உள்ளர வர்ற டாக்டர், ஸ்ருதி என்னாச்சு, ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னேன்னு கேட்க, ஆமாங்க டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட டாக்டர் வர்றாங்க. அங்க அவங்க ரோஹிணி பக்கத்துல வந்து தரையிலேயே முட்டி போட்டு ஸ்ட்ரெத் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு உட்கார்றவங்க ரோஹிணியோட கண் இமைய தூக்கி பாக்குறாங்க. அவங்கள கொஞ்சம் திருப்புங்கன்னு டாக்டர் சொல்ல மீனா மெதுவா ரோஹிணியை திருப்புறாங்க. ரோஹிணியோட ரைட் ஹேண்ட் எடுத்து பல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர். வந்த சைத்தான் கையெழுத்த போட்டுட்டு போய் தொலையாம நம்ம வீட்டுல வந்து விழுந்து கிடக்குது அப்படின்னு எரிச்சலா பாக்குறாங்க விஜயா. குட்டிச்சவர் மனோஜை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. டாக்டர் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, ஸ்ருதி இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆயிடுச்சு டாக்டர்னு ஸ்ருதி சொல்ல, அந்த மேரேஜ் தான் முடிய போகுதே அப்படின்னு விஜயா குறுக்க வந்து கத்துறாங்க. ஆன்ட்டி ப்ளீஸ் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. டாக்டர் அவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மனோஜ் திடுக்குன்னு பாக்குறாரு. உடனே விஜயா, அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அம்மா இன்னும் கையெழுத்து போடல, அது வரைக்கும் அவன் தான் புருஷங்கிறாரு முத்து. இதை கேக்குற மனோஜும் எரிச்சலா பார்க்க விஜயா அதை விட எரிச்சலா பாக்குறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த டைம்ல மயக்கம்லாம் வரும் தான் அப்படின்னு டாக்டர் சொல்ல முதல் தடவையா வாயை திறந்து புரியலங்க மேடம்ங்கிறாரு மனோஜ். நல்ல விஷயம்தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் அசால்ட்டா சொல்ல இவர் அப்படியே அதிர்வடி வெடிச்ச மாதிரி நிக்கிறாரு. 12 துளி கூட அசையாம அப்படியே நின்றது. விஜயாவுக்கு அதை விட பயங்கர அதிர்ச்சி. சரௌண்டிங்கே வெளுத்து போயிடுது. எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க. யூஸ்வல் அந்த அடிக்கடி அதிர்ச்சி ஆகுறதெல்லாம் பாண்டியன் ஸ்டோருக்கு தான் சொந்தம். இப்பதான் சிறகடிக்க ஆசை பக்கமும் வந்திருக்கு போல இருக்கு. அதிர்ச்சியில விஜயா அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. ரோஹிணி இன்னமுமே அன்கான்சியஸா தான் படுத்திருக்காங்க. மீனாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் மெல்ல எழுந்து நிக்க ஸ்ருதியும் அதை விட அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் மெல்ல எழுந்து நிக்கிறாரு ஆமை மாதிரி. எல்லாரும் நின்னுட்டு இருக்க வித்யா தான் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. மனோஜோட கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரி அவரோட மொழி ரெண்டும் வெளியே வந்து நிக்குது. எல்லாரும் பயங்கரமான அதிர்ச்சியில உறைஞ்சு போய் ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க. சம்பந்தப்பட்ட ரோஹிணி எந்த சலனமும் இல்லாம தரையில படுத்து கண்ணு மூடி கிடக்குறாங்க. மனோஜுக்கு தலை மட்டும் இல்ல, உலகமே சுத்த ஆரம்பிக்குது. டக்குன்னு அவரோட மைண்ட்ல மனோஜ் ஐ லவ் யூ லவ் யூ அப்படின்னு ரோஹிணி ஒரு நாள் எலிப்பொறி எடுத்துட்டு வந்து ஷோரூமுக்கு வந்து உட்கார்ந்துருக்கப்ப சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜோட கையை எடுத்து முத்தம் கொடுத்துட்டு ரோஹிணி திகைச்சு போய் அவரோட கையை கீழே விடுறாங்க. ச்சே, நாம தான் கோர்ட்டு பிரச்சனையில இருக்கோமே அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி ரோஹிணி உட்கார்ந்துருக்க. மனோஜ் மெதுவா ரோஹிணி கையை பிடிக்கிறாரு. ரோஹிணி அப்படின்னு அவரு கையை பிடிச்ச நிமிஷம்
அவரு கண்ணு முன்னாடி அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துட்டு போகுது. அப்போ லாயர் முன்னாடி வந்து, டாக்டர் ஆர் யூ ஷியோர்னு கேக்குறாங்க. எஸ், ஷீ இஸ் பிரெக்னன்ட் அப்படின்னு டாக்டர் சொல்ல, மனோஜ் இடி விழுந்த மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. டாக்டர், இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதுக்கு மேல செக் பண்ண என்னமா இருக்கு, அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்கன்றாங்க டாக்டர் ஷியோரா. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க. இனிமே அடிக்கடி அவங்களுக்கு மயக்கம் வரும், வாமிட்லாம் வரும், இப்பெல்லாம் அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க டாக்டர். அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன விஜயா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு முன்னாடி வர்றாங்க. டாக்டர், என்ன டாக்டர், இவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாமா, நல்ல விஷயம்தான் சொல்றேன், ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்கன்னு கேக்குறாங்க டாக்டர். ஷீ இஸ் கேரிங் ஏ சைல்டு, கன்சீவா தான் இருக்காங்க, அதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுங்கன்றாங்க டாக்டர். மனோஜோட முகம் பேய பார்த்த மாதிரி வெளுத்து போய் கிடக்கு. அதே பயத்தோட ரோஹிணிய பாக்குறாரு. திடீர்னு விஜயா ரொம்பவே நெஞ்சில கைய வச்சுட்டு தடுமாறி விழ போறாங்க. ஆண்டி அப்படின்னு தாங்கி பிடிக்கிற ஸ்ருதி, ஆண்டி உட்காருங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் விஜயாவை சேர்ல உட்கார வைக்க, அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிறாரு அண்ணாமலை. நடுராத்திரியில செம தூக்கத்துல எழுப்பி விட்ட மாதிரி விஜயா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையா அதிர்ச்சியும் யோசனையுமா உட்கார்ந்து இருக்காரு. மொத்தம் பயங்கர அதிர்ச்சியோட அப்படியே ரவியை பார்க்க, ரவிய முத்துவோட கண்களை தான் பாக்குறாரு. மீனாவும் லாயரும் படுத்திருக்க ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணிய அந்த திருப்பி விட்ட அதே பொசிஷன்லயே தான் இன்னும் படுத்திருக்காங்க. அவங்க கண்ணு முழிச்சு ஐயோ எங்க இருக்கோன்ற மாதிரி பார்க்க, ரோஹிணி ரோஹிணி பார்த்து பார்த்து பொறுமையா அப்படின்னு தூக்கி விடுறாங்க வித்யா. டாக்டரும் ஹெல்ப் பண்றாங்க. ரோஹிணியை பார்த்து கேர்ஃபுல்லா எழுந்துறீங்கன்றாங்க ஸ்ருதி. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்றாங்க டாக்டர். ரோஹிணி தண்ணி குடின்னு மீனா தண்ணியை நீட்டுறாங்க. ரோஹிணியை மறுக்காம தண்ணியை வாங்கி குடிக்க மனோஜ் அவ்வளவுதான் பயங்கர பயத்தோட திருன்னு முழிக்கிறாரு. மனோஜ் முழிக்கிறத முத்துவும் ரவியும் நோட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சவனையே இவர் இன்னும் கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிடுறாரு. வித்யா, எனக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி கிடினஸ் ஆகி கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, விஜயா கொலை வெறியோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு ரோஹிணி கேட்க, அது அப்படின்னு அப்படியே நிறுத்திக்கிறாங்க வித்யா. வந்து அப்படின்னு சொல்லு என்னாச்சுன்றாங்க ரோகிணி. அப்போ டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, நீ அம்மா ஆக போறேன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. பயங்கர அதிர்ச்சியோட ரோகிணி டாக்டரை பார்த்துட்டு அடுத்து மனோஜை பாக்குறாங்க. ஐயோ என்னைய மட்டும் பாத்துறாதங்கிற மாதிரி மனோஜ் பதறி போய் நிக்கிறாரு. ரோகிணி அதிர்ச்சியோட மெல்ல எழுந்து நிக்க, இங்க என்ன ப்ராப்ளம்னே தெரியல, இந்த நியூஸை கேட்டு யார் முகத்துலையும் சந்தோஷமே இல்லை. எனிவே இதை பாருங்க, இனிமே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அடிக்கடி வாந்தி மயக்கம்லாம் வரும், அதுக்காக பயப்பட வேண்டாம், செக்கப்க்கு மறக்காம போயிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, யாருமே எந்த பதிலும் சொல்லாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஸ்ருதி, நான் கிளம்புறேம்மான்னு டாக்டர் சொல்ல, ஓகே டாக்டர் வாங்க, நான் உங்களை வாசப்படி வரலும் கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதி. டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட மனோஜ் கொலை நடுங்க பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி கண்கள் நிறைய கண்ணீரோட அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கை அவங்களையும் அறியாம வயிற்று மேல போய் இருக்க மனோஜ் சொல்ல முடியாத பயத்தோட பாக்குறாரு. ரோஹிணி மறுபடியும் மனோஜ் பார்க்க அவரு, ஐயோ இதே ஒரு 5வது மாடி 50வது மாடியா இருந்தா படக்குன்னு குதிச்சிருக்கலாமேன்ற மாதிரி பாக்குறாரு. என்ன ரோஹிணி, இது உனக்கு முன்னாடியே தெரியாதான்னு லாயர் கேக்குறாங்க. ரோஹிணி திடுக்குன்னு அவங்க பக்கம் திரும்பி ஆஹான்னு தலையாட்டுறாங்க. சியா அப்படியே கண்களாலேயே ஈட்டி எரிஞ்சு சில்லா செதைக்கிற மாதிரி வெறியோட பார்த்துட்டு இருக்காங்க. மீனா வித்யா 2 பேரும் கூட ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிருக்க. கொஞ்சம் பேரு பயத்துல முறைச்சுக்கிட்டு இருக்க. என்னம்மா இது, இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு லாயரு திகிலோட கேக்குறாங்க. ரோஹிணி மனோஜ் பார்க்க அவரு பயங்கரமா திருன்னு முழிக்கிறாரு. விஜயா பட்டக்குன்னு சேர அமர்த்தி எழுந்து நின்னு, என்ன பண்றதுன்னா அவளை சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்க, ஏய் பேப்பர்ல சைன் போடுறீ அப்படின்னு விஜயா கத்த. இப்ப அண்ணாமலை விஜயான்னு ஆங்காரமா கத்துறாரு. நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு கத்துற விஜயா, என்னடி நிக்கிற, சைனை போட்டு கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு விஜயா கத்த. இந்த நிலைமையில கூட வாயை திறக்க மாட்டியா மனோஜ் அப்படின்ற மாதிரி ரோஹிணி மனோஜ் பாக்குறாங்க. அவரை அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு விஜயா பக்கம் திரும்புற ரோஹிணி, இல்ல என்னால டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட விஜயாவோட கோவமும் ஆத்திரமும் கடுப்பும் அளவில்லாம போகுது. அப்படியே நல்ல உருட்டுக்கட்டை ஒன்னு எடுத்து நடுமண்டையில நச்சுன்னு போடலான்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. அண்ணாமலைய திகிலோட பார்க்க, என்னது அப்படின்னு எல்லாருமே திகிலோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் பணத்தை கொடுத்தா சைன் பண்ணி கொடுக்குறேன்னு தானேடி சொன்ன அப்படின்னு விஜயா கத்த. ரோஹிணி அமைதியா, அது அப்போ
ஆனா இனிமே என்னால முடியாதுன்னுடுறாங்க. அவ்வளவுதான், விஜயாவோட மனசுல ஈஃபில் டவர் இன்ச் இன்ச்சா நொறுங்கி கொட்டுற மாதிரி இருக்கு. மனோஜ பிரியறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்லிட அண்ணாமலை அப்படியே மனோஜ பாக்குறாரு. விஜயா அப்படியே திகிலோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த லாயர் பக்கம் திரும்புற ரோஹிணி, மேடம் நான் டைவர்ஸ் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட அவ்வளவுதான், மனோஜோட மொழி ரெண்டும் கண்ணாடியை தாண்டி வெளியே வந்து நிக்குது. பயப்புள்ள பயங்கர அதிர்ச்சியில இருக்காராமா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.